செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சேலத்தில் வெயிலின் தாக்கம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள நினைவு ஸ்தூபி ரவுண்டானாவில் ஹாஃப் பாயில் போட்டு செய்முறை விளக்கம் அளித்த சமூக ஆர்வலர் பிரபாகரன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள நினைவு தூண் முன்பு அங்கிருந்த 3 நபர்கள் ஆப்பாயில் போட்டு இந்த வெயில் தாக்கத்தை குறித்து ஆராய்வதாக கூறி செய்த செயலால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனை அடுத்து அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருந்த போலீசார் சமூக ஆர்வலர் பிரபாகரன் உள்ளிட்ட 3 பேரை தற்போது விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் 108 டிகிரிக்கு மேல் உள்ளது. இந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கம் குறித்து பொதுமக்கள் பார்வைக்கு ஆப்பாயில் போட்டு செய்முறை விளக்கம் கொடுக்க ஈடுபட்ட 3 பேரை தற்போது சேலம் மாநகர போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய நினைவு தூண் முன்பு 3 பேர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மார்பு கல் மீது முட்டையை உடைத்து ஊற்றி ஆப்பாயில் போட முற்பட்டார்கள். இதனை அடுத்து அங்கிருந்த போலீசார் உடனடியாக அங்கு சென்று அந்த 3 பேரையும் தற்போது காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.